எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு திஸ் ஃபேரி டெல் லைஃப். ஸோ இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன், அதாவது நான் கலர் பண்ணிவிட்டு கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, என்னோடய ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நான் வந்து என்னென்னலாம் பண்ணிக்கிறேன் என்னோடய ஹேருக்கு அப்படின்றது தான் அவங்க கூட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஆயில் வச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. என்னோடது ஆயிலி ஸ்கேல்ப் அப்படின்றதுனால நான் தலை குளிச்சு 2 நாளுக்கு அப்புறம் இப்படி தான் ஆகும். ஸோ இன்றைக்கி நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வச்சு நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறேன், அது அப்புறம் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீன் எல்லாமே உங்கள் கூட நான் வந்து ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நான் போய் குளிக்கணும் தலைக்கு. ஸோ நான் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷாம்பூ தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா லாரியல் பாரிஸோடது. ஸோ அந்த பிராண்டில் இருந்து கலர் ப்ரொடக்டின் ஷாம்பூ தான் யூஸ் பண்ணேன். பிகாஸ் நான் என்னோடய ஹேரை கலர் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால ஸோ இந்த ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இது நான் வந்து ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஒன்று வந்து இது நல்ல பிராண்டு, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் தான். ஸோ சீப் அப்படின்றது வந்து என்னென்னா, இவ்வளோ பெரிய பாட்டில் வந்து 200 ருபீஸ் இருக்கும். யூஸ்வலாக லாரியாலே வந்து நிறைய ரேஞ்சஸ் இருக்குது, ரொம்ப காஸ்ட்லியாகவும் இருக்குது. 2000 ரூபா 3000 ரூபாய்க்குலாம் ஷாம்பூ இருக்குது. இவ்வளோண்டு தான் எம்எல் வரும். அவ்வளோ காசு நம்மக்கிட்ட கண்டிப்பாக கிடையாது. நம்ம தலைக்கு இதுவே வந்து போதுமான விஷயம் அப்படின்றதுனால நான் இது வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை நான் வந்து தலைக்கு வந்து ஷாம்பூவை வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்து மாஸ்க். ஸோ பேசிக்கலி நம்ம ஹேர் வந்து கலர் பண்ணணுமோ இல்லையோ அப்படின்றதுலாம் இம்பார்ட்டன்ட் கிடையாது. நம்ம ஹேர் அப்படின்றதுக்கு வந்து ஷாம்பு வந்து நம்ம கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து ஏன் அப்படின்னா கிளென்ஸ் பண்ணுறதுக்கு, அதாவது அழுக்குகள் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு தான். டர்ட்ஸ், அந்த ஆயில், அதெல்லாம் க்ரீஸியாக இருக்கிறது, டெக்ஸ்சர் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு சாஃப்டாக பவுன்ஸியான ஹேர் கொடுக்குறது தான் அந்த தலை குளிக்கிறதுன்றதுக்கான ஒரு அர்த்தமே. ப்ளஸ் நம்ம எல்லாருமே தலை குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு கண்டிஷனர் அப்படின்றத வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். நோ மேட்டர் நம்ம என்ன பிராண்ட் வாட் எவர் இட் இஸ், லைக் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ண. கண்டிஷனர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் நம்ம ஹேரை வந்து யூஸ்வலாக டேமேஜ்லேருந்து அது ப்ரொடெக்ட் பண்ணி அதுலேருந்து நம்மளுக்கு வந்து ஒரு இது தரும், லைக் நம்ம டீடாங்கிள் பண்ண வந்து ஹெல்ப் பண்ணும் நம்மளோட ஹேரை. ஸோ அதுதான். ஸோ ஷாம்புவோட வேலை வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளென்ஸ் பண்ணுறது தான். அண்ட் கண்டிஷனரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ தலை குளிச்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி ஒரு இது வந்து மாஸ்க் அப்படின்வாங்க, இது வந்து கண்டிஷனர் தான். ஸோ நீங்கள் வந்து உங்கள்கிட்ட என்ன கண்டிஷனர் இருக்கோ அதை நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. யூவிஏ யூவிபி அந்த ரேஸ்லேருந்து நம்ம ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவோம் இந்த கண்டிஷனர் அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த லாரியல் பிராண்ட்லேருந்து அந்த ஒரு கலர் ப்ரொடக்டிங் ஷாம்பு வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன் இல்லையா. ஸோ அது முடிச்சதுக்கப்புறமா நான் என்ன பண்ணிக்க போகிறேன்னா, இந்த மாதிரி ஒரு மாஸ்க் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 820 ருபீஸ். நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்கேன் என்னோட இந்த ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோலேயே. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா செம குவான்டிட்டி நிறையா இருக்கும், இவ்வளோ தூரம் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் தான் அப்ளை பண்ணி பார்த்தது, எனக்கு குட்டி ஹேருக்கு அதுவே போதுமான விஷயம் இல்லையா. ஸோ இதுக்கு வந்து நான் வந்து தாராளமாக செலவு பண்ணுவேன். 820ன்றது வந்து ஓகே ஃபைன், ரொம்பவே வந்து ஒர்த்தான ஒரு விஷயம் தான். பட் ஷாம்புக்கு வந்து நான் அவ்வளோ செலவு பண்ண எனக்கு மனசே வராது, ஆயிரக்கணக்கிலலாம். அதனால் நம்ம ஹேருக்கு வந்து இதுவே போதுமானது. இதுவே கலர் ப்ரொடெக்ட் பண்ணாலே அதுவே போதும் நம்மளுக்கு, ஒன்றும் எதுவுமே தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி மாஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன். பிகாஸ் இதுதான் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான விஷயம். அண்ட் இது வந்து என்னென்னா லாரியல் பாரிஸோடு தான். இதில் வந்துட்டு விட்டமினோ கலர், அதாவது வந்து ரிசர்வராட்ரோல் விட்டமினோ கலர் மாஸ்க் அப்படின்றாங்க. இது வந்து என்னென்னா ஃபார் கலர் ட்ரீட்டட் ஹேர். ஸோ கலர் ட்ரீட்டட் ஹேருக்கு இது வந்து ஒரு ஏற்ற மாஸ்க்கு. ஸோ பேசிக்கலி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு இருக்கும். இதுதான் வந்து அதோட இதுவே. ஸோ இதோட டெக்ஸ்சர் வந்து காட்டுறேன், ரொம்பவே நல்லாயிருக்கு ஆக்சுவலி. இது வந்து எந்த ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை. ஸோ நான் அது வந்து டிஸ்க்ளைமரில் போட்டுக்கிறேன். சும்மா நான் யூஸ் பண்ணது உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இதுதான் வந்து இதோட டெக்ஸ்சர், நல்லாயிருக்கும். ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் நான் வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதெல்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நான் வந்து வெட் ஹேரில் வந்து நான் என்ன யூஸ் பண்ணிப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீரம் யூஸ் பண்ணிப்பேன். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து சீரம் மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மித்திக் ஆயில் அப்படின்ற ஒரு இதுலேருந்து, இதுவுமே வந்து லாரியல் தான். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா, அதில் வந்து ஆகன் ஆயில் இருக்குது, கொஞ்சம் ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கிற ஆயில் தான் அது இருக்குது. ஸோ இது வந்து ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்கும். நிறையா வந்து ஆயில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இதுவும் வந்து கலர் ட்ரீட் ஹேர்க்கா அப்படின்னு கிடையாது, ஜென்ரலாகவே வந்துட்டு இது வந்து ஆக்சுவலி கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து, நான் ஆல்ரெடி என்னோடய ஹேர் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். இதோட விலையை காணுமே. இது கண்டிப்பாக வந்து 1000க்கு மேலே தான் இருக்கும். 1100 1100 இது. ஸோ ஓகே ஃபைன். ஸோ இது வந்து நான் சீரமாக வந்து யூஸ் பண்ணிப்பேன் வெட் ஹேரில்.
ஸோ இதுதான் என்னோடய ஹேர் கேர் ரொட்டீனில் பாதி நான் காமிச்சது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டக்குன்னு போயிட்டு நான் வந்து குளிச்சுட்டு வரேன். ஸோ குளிச்சுட்டு வந்து இது அப்ளை பண்ணுறது உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நான் என்னென்ன பண்ணுறேன் என்னோடய கலர் ட்ரீட்டட் ஹேருக்கு. ஒருவேளை நீங்கள் வந்து கலர் பண்ணியிருக்கீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுதான். அண்ட் எப்போவுமே ஷாம்பு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இந்த மாஸ்க் நம்ம போடும்போது அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வந்துட்டு அப்சர்வ் ஆகட்டும், எல்லாமே நல்லா ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து அப்சர்வ் ஆகட்டும். அண்ட் அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரின்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் குடுன்னு போய் தலைக்கு வந்து குளிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ தலை குளிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ நான் வந்து இதை காய வைக்கணும் தலை. யூஸ்வலாக நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா வந்து நேச்சுரலாகவே வந்து ட்ரை பண்ணுவேன் ஹேர் ட்ரையர் எதுவுமே நான் வந்து யூஸே பண்ண மாட்டேன். ஸோ ஜஸ்ட் நேச்சுரலாகவே நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ பிஃபோர் தேட் நம்ம கொஞ்சம் ஸ்கின் கேர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என் ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்னோடய ஸ்கின் கேரு. ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இந்த பைக்குள்ளே தான் இருக்கும். ஸோ ஸ்கின் கேரில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னா எல்லாருக்குமே பயனாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கிளென்சிங் தான். ஸோ என்னோடய ஃபேஸ் வாஷ் வச்சு நான் கிளென்ஸ் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ப்ளம்மோட ப்ராடக்ட் தான். ஸோ இது வந்து க்ரீன் டீ கிளென்சிங் ஃபேஸ் வாஷ். ஸோ கொஞ்சம் பேம்பரிங் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால நான் கூடவே வந்து ஃபேஸை வந்து ஸ்க்ரப் பண்ணிக்க போகிறேன். ஜென்ரலாக ஹிமாலயாவோட நீம் பியூரிஃபைங் ஃபேஸ் ஸ்க்ரப் தான். ஸோ பிளாக் ஹெட்ஸ்லாம் ரிமூவ் பண்ணும். எனக்கு இல்லை இருந்தாலும் முளைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் ஸ்க்ரப் பண்ணிக்கிறேன். ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து இப்போ பண்ணிட்டு வரலாம். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோனிங்க்கு வந்து நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா குட் வைப்ஸோட பொமக்ரேனேட் க்ளோ டோனர் தான். ஸோ இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வந்து அப்சர்வ் ஆகிறதுக்கு வந்து நான் விடுறேன். ஸோ நல்லா வந்து அது அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து அண்ட்ரை சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். இதுவுமே வந்து குட் வைப்ஸோடைய குக்கும்பர் அண்ட் லெமன் அண்ட்ரை சீரம் தான். ஸோ ஜஸ்ட் 1 or 2 ட்ராப்ஸ் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். அதே வந்துட்டு ஜென்டலாக அந்த நம்மளுடைய ரிங் ஃபிங்கரில் வந்து நம்ம வந்து ஜென்டலாக வந்து ஸ்வைப் அப் பண்ணி விட்டுடலாம். ஸோ ஆல் ஓவர் மை ஐஸ் வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து எனக்கு சூப்பர்பாக வந்து ஒர்க் ஆகுது. எனக்கு கொஞ்சம் டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, அதுவும் கொஞ்சம் தான் இருக்குது. இதுக்கு மேலே வரக்கூடாது பரவக்கூடாது அப்படின்றதுக்காக நான் வந்து அண்ட்ரை சீரம் வந்து யூஸ் பண்ணிப்பேன். ஸோ வேறு நல்ல ப்ராண்டும் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பட் இதுவே எனக்கு நல்லா தான் இருக்குது. பட் இன்கேஸ் நல்லது தெரிஞ்சால் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்மளோட இந்த ரிங் ஃபிங்கரால் கொஞ்சம் ஜென்டலாக மசாஜ் கொடுக்கணும். எப்போவுமே ஐஸ் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஏரியா அப்படின்றதுனால ரிங் ஃபிங்கர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சீரம் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஃபேஸ்க்கு. ஸோ இது வந்து விட்டமின் சி அண்ட் B3 ஃபேஸ் சீரம் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். குட் வைப்ஸோடது தான். ஜென்டலாக நான் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டு அப்படியே நான் ஆல் ஓவர் ஃபேஸ் அண்ட் நெக் எல்லா இடத்துலையுமே வந்து நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் ஈவனாக. ஸோ இது சும்மா ஒரு க்ளோ கொடுக்கறதுக்காக ஃபேஸ்க்கு ப்ரைட் ஆக்கிறதுக்குன்னு சொல்லலாம். குட் வைப்ஸோட ப்ராடக்ட்ஸ் தான் நான் வந்து மோஸ்ட்டாக வந்து யூஸ் பண்ணுவேன் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீனில். உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். எனக்கு அதை ஒத்துக்குச்சு அப்படின்றதுனால தான், மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. அண்ட் அஃப்கோர்ஸ் நல்லா ஒர்க் ஆகும் கூட. ஸோ கொஞ்ச நேரம் அந்த மாதிரி நான் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக சும்மா ஒரு மசாஜ் மாதிரி நான் கொடுத்துக்கிறேன் என் ஃபேஸ்க்கு. கொஞ்சம் பிளட் சர்க்குலேஷன் வேணும் அப்படின்றதுனால சும்மா வந்து இந்த மாதிரி நான் வந்து மசாஜ் கொடுத்துக்கிறேன். ஸோ நல்லாயிருக்கும், லைக் ஒரு நல்ல பிளட் சர்க்குலேஷனுக்காக தான். ஸோ 2 மினிட்ஸ் இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துப்பேன். இதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா மாய்ஸ்சர் வேணும் நம்மளோட ஃபேஸ்க்கு. ஸோ அதனால் நியூட்ரிடர்மோடைய விட்டமின் இ மாய்ஸ்சரைசிங் லோஷன் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோடய ஃபேவரட் மாய்ஸ்சரைசர் இது தான். ஸோ டாட் மோஷனில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு நம்ம வந்துட்டு நல்லா மசாஜ் மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டான மாய்ஸ்சரைசர், எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூப்பராக ஒர்க் ஆகக்கூடிய ஒரு மாய்ஸ்சரைசர் தான் இது. இது ஆக்சுவலி தீரப்போது நான் புதுசாக வாங்கணும். புது பேக்கேஜிங் இப்போ வந்து விட்டுருக்காங்க. அது நான் கூடிய சீக்கிரத்தில் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பிகாஸ் இது வந்து காலி ஆக போகுது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ப்ராப்ளி ஒரு 6 மந்த்ஸ் நான் வச்சுருப்பேன் அந்த டப்பாவை. ஸோ புதுசு வந்து வாங்கணும். அண்ட் மாய்ஸ்சர் முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து லிப்ஸை மாய்ஸ்சராக வச்சுக்கிறதுக்கு வந்து லிப் பாம் வந்து யூஸ் பண்ணுறேன். சுகரோட லிப் டிண்ட் மாதிரி இருக்கும் இது லிப் பாமு. ஸோ அதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன்.
அவ்வளோதான், நம்மளோட ஸ்கின் கேர் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம தலையை வந்து காய வச்சுக்கலாம். ஸோ நான் ஏன் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அப்படின்னு உங்ககிட்ட நான் சொல்லவே இல்லைல்ல, பிகாஸ் வந்து பேக்ரவுண்ட் நாய்ஸ் எக்கச்சக்கமாக வர ஆரம்பிச்சிருக்கு. அதனால் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்றதுனால உங்கள் எல்லாருக்குமே வந்து ஸோ நான் வாய்ஸ் ஓவர் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ இப்போ வந்து சீரம் அப்ளை பண்ணுற நேரம் வந்தாச்சு. ஸோ டீடாங்கிள்லாம் எல்லாமே டேங்கிள்லாம் வந்து டீடாங்கிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 or 2 drops ஆஃப் அந்த சீரம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ பேசிக்கலி நல்லா அந்த மாதிரி வந்து கைக்குள்ளேயே நம்ம வந்து இது பண்ணிக்கணும், இந்த ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகிற வரைக்கும். ஸோ நல்லா அந்த மாதிரி இது பண்ணிவிட்டு ஜஸ்ட் நம்மளோட ஹேர், அதாவது வந்து கீழே வரைக்கும் நம்ம வந்து பண்ணிக்கணும். எப்போவுமே வந்து மேலே, அதாவது ரூட் ஆஃப் த ஹேருக்கு வந்து நம்ம வந்து சீரம் வந்து அப்ளை பண்ணக்கூடாது. பாட்டம் ஆஃப் த ஹேருக்கு தான் வந்து அப்ளை பண்ணணும் சீரம் அப்படின்றது. ஷாம்பு அப்படின்றது வந்து அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும், மேலே தான் வந்து இந்த ரூட்டில் தான் வந்து பண்ணணும். ஸோ நல்லா வந்து ஏர் ட்ரை பண்ணியாச்சு. ஸோ இதுதான் என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன். இதுக்கப்புறம் நான் பெருசாக எதுவும் பண்ண மாட்டேன். ஸோ நான் சொன்ன மாதிரி அந்த ஷாம்பூ, அந்த மாஸ்க் என்னதுக்கப்புறம் வந்து ஃபாலோட் பை அந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ட்ரை ஆக விட்டுருவேன். நான் ஏன் வந்து இந்த வெட் ஹேர்லேயே ஷூட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி எனக்கு இந்த ஹேர் வந்து ட்ரை ஆகிறதுக்கு ப்ராபப்ளி ஒரு ஹாஃப் டே ஆச்சும் எடுக்கும். அவ்வளோ நேரம் எடுக்கும். நீங்கள் என்னன்னா அவ்வளோ ஃபுல் ஸ்பீட் ஃபேன் வச்சாலுமே அது ஏன்னு எனக்கே தெரியல. அது வரைக்கும் இப்படி தான் இருக்கும் வெட்டாக. ஸோ அதனால தான் நான் வந்து முன்னாடியே வந்து ஷூட் பண்ணி இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இதுக்கப்புறம் நான் எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நான் விட்டுருவேன். அண்ட் இதுதான் என்னுடைய ஹேர் கேர் ரொட்டீன். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வந்து இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் என்டர்டெய்னிங்காக போயிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ அவ்வளோதான். நாங்கள் எல்லாருமே ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணுறோம். அண்ட் தென் டேக் கேர், ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பை.